கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையாகிய இன்று ஆண்டவரே இயேசுவுடைய திருக்காயங்களுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த அற்புதமான நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக விழுந்திருக்கின்றோம். நாம் வீடுகளில் இருந்து கொண்டு நற்கனை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நமது வீடுகளிலே ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் இருந்து கொண்டிருப்பதை நாம் எடுப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அருமையாக கூறுகின்றார். ஆகவே வெள்ளிக்கிழமையாக இன்றைய நாளிலே என் ஆண்டவரே இயேசுவை நான் எனது வீட்டிலே, எனது குடும்பத்திலே, எனது பிள்ளைகளோடும் உறவினரோடும் அமர்ந்து கொண்டு அவரை உற்று நோக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், நான் பெருமை கொள்ளுகின்றேன். எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினாலே குழுமிருக்கின்றார்களோ அங்கே அவர் மத்தியில் நான் வாசம் செய்கின்றேன் என்று மொழிந்த அருட்நாதர் இயேசு இதோ நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். நாம் குடும்பமாக ஒன்றாக குழுமிருக்கின்றோம். அவையின் இயேசு என்னோடு பிரசன்னமாக இருப்பார். என் நற்கரை ஆண்டவர் என்னோடு வாசம் செய்வார். என் வீடுகளிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் என்று அசைவாடி கொண்டிருந்தது போன்று அற்புதமான இயேசு என்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அசைவாடி கொண்டிருப்பதை நான் எடுத்து பார்க்கின்றேன். ஆகவே இந்த நாளிலே எனது குடும்பத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆவினுடைய தெய்வீக பிரசனத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவரே என்னை ஆட்கொள்வாராக இருக்கின்றார். அவரே எனக்கு எல்லாம் ஆற்றலையும் தருவாராக இருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்து நம் இயேசு நமது மத்தியிலே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் ஆவியானவருடைய பாடலை பாடி அற்புதமாக ஆண்டவருக்குள்ளாக செல்வோம். சீனாய் மலையிலே இறங்கி வந்தவர் எங்கள் மீது இறங்கி வரும். எங்கள் தாகத்தை தீரும். எங்களுக்கு பலம் தாரும். எங்களுக்கு சக்தியை தாரும். சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்ந்தவார் இந்த வேளையிலே
நிறைவேற்றும் இந்த வேளையிலே எழுந்தருளி வாரும் ஆவியானவரே. என் அற்புதமாக ஆண்டவரை உற்று நோக்கி நாம் குரலெடுத்து ஜெபிப்போம். உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவருடைய வருகையிலே நாம் திளைத்துக் கொண்டிருக்கின்ற வேளை ஆண்டவர் இயேசு நமது மத்தியில் இருக்கின்றார். நமக்கு பலம் கொடுப்பவராக இருக்கின்றார். நமக்கு சக்தி கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த மாலை நேரத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். எங்கோ இருந்து நம்ம ஒருவரையும் அருமையாக மறுமுகப்படுத்தி இயேசு தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் நீங்களும் நாங்களும் பேறு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவித பொல்லாப்புகளிலிருந்தும் எல்லாவித சோதனைகளிலிருந்தும் ஆண்டவர் என்னை அற்புதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். என் கிருபை உனக்கு போதும் என்கின்ற தேவன் இது நமது மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார். என்னால் நமக்கு கிருபை பொழிவராக இருக்கின்றார். ஆசீர்வாதம் கொடுப்பவராக இருக்கின்றார். அற்புதமாக நம்மை வளப்படுத்துவராக இருக்கின்றார். ஏனென்றால் நானே அவருடைய ஆலயமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 3:16 அவர் சொன்னது போன்று நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாத என்று அற்புதமாக சொல்லுகின்றார். யாவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மையான வேளையில் தெய்வியான நமது உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அசைவாடி கொண்டிருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இயேசுவை நன்றி என்று சொல்லுவோம். இந்த நேரத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக நன்றி என்று சொல்லுவோம். இந்த கிருபை நேரத்தை எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். ஆவியானவரே நன்றி என்று சொல்லுவோம். அற்புதரே நன்றி என்று சொல்லுவோம். உன்னதரே நன்றி என்று சொல்லுவோம். உயருள்ளவரே நன்றி என்று சொல்லுவோம். கிருபையானவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்களை காப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்களோடு இருப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்களுக்கு வாசம் செய்வரே நன்றி என்று சொல்லுவோம். எங்களுக்கு பலம் கொடுப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் வீட்டிலே அசைவாடி கொண்டிருப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்புவரே நன்றி என்று சொல்லுவோம். எங்களுக்கு பலம் கொடுப்பவரே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவுடைய பிரசன்னத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். ஆவியானவரே நன்றி என்று சொல்லுவோம். அற்புதரே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவை பார்ப்பதற்கு எங்களை கண்களை திறவராஜா என்று சொல்லுவோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்து உங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடும் என்று சொல்லுவோம். உங்களை உற்று நோக்குவதற்கு நாங்களை பார்க்க என்று சொல்லுவோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்பவர்களை செவிகளை திறவென்று சொல்லுவோம். இயேசுவே ஆவியானவரே உங்களோடு இருக்கிற என்று சொன்னவரே நன்றி என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். கிருபையானவரே நன்றி என்று சொல்லுவோம். உன்னதரே நன்றி என்று சொல்லுவோம். பரிசுத்தரே நன்றி என்று சொல்லுவோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த காலம் நம்மோடு இருந்திருக்கின்றார், நமக்கு பலம் கொடுத்திருக்கின்றார். கடந்த வாரங்களில் நம்மளை அற்புதமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இன்றைய நாளில் அவர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இயேசு நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். நல்லதொரு பெற்றோர்களை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். நல்லுடைய தாய்மார்களை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல கணவன்மார்களை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். நல்ல மனைவிமார்களை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். ஏதோ நான் கஷ்டத்தில் இருந்தபோது என்னை ஆட்கொண்டவரே நன்றி என்று சொல்லுவோம். என் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவீர் நன்றி என்று சொல்லுவோம். இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றி வாகை கொடுத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுவோம். என்னுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொருவரை எனது உள்ளங்கள் பெருத்து வைத்திலே நம்முடைய எங்களை பராமரிப்பவரை நன்றி என்று சொல்லுவோம். எங்களை காப்பவரை நன்றி என்று சொல்லுவோம். இயேசு உற்று நோக்கி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மாதிரி எனக்கு கொடுத்தவரே நன்றி என்று சொல்லுவோம். இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இரவு முழுவதும் என்னோடு இருந்தவரே நன்றி என்று சொல்லுவோம். நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தவரே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். நல்ல மக்களை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆவியானவரே நன்றி என்று சொல்லுவோம். அற்புதரே நன்றி என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you, thank you. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே நன்றி, நன்றி. Hallelujah, 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 hallelujah. இயேசு ஸ்துதிப்போம் ஆண்டவரே, ஸ்துதிப்போம், வாழ்க்கையை ஸ்துதிப்போம், இறைவனை சொல்லி ஸ்துதிப்போம். இதோ நம்மை மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் ஸ்துதிப்போம், ஸ்துதிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, என் கண்களை திறந்து தாரும். தாகமா, ஆர்வமா, உம்மை தேடுகிறேன். என் கண்களை திறந்து தாரும். தாகமா, ஆர்வமா, உம்மை தேடுகிறேன். கரங்களை உயர்த்தி. தூய ஆவியே, துணையாளரே, என்னில் நீர் இறங்கும். இயேசுவே, இயேசுவே, கண்களை திறந்து தாரும். ஆவியே, துணையாளரே, என்னில் நீர் இறங்கும். இயேசுவே, இயேசுவே, கண்களை திறந்து தாரும். இயேசுவே, காதுகளை திறப்பார்கள். உடைய இறை வார்த்தையுடைய காதுகளில் நுழைவதாக. இயேசுவை போற்றி பகிர்ந்த வல்லமை எனக்கு தாரும் என்று ஆண்டவர் நோக்கும். ஆண்டவர் அற்புதத்தால் நம்முடைய செவிகளை திறந்து அவருடைய இறை வார்த்தையை கேட்கிற எல்லா வல்லமையும் தருவதாக. அடைபட்டிருக்கின்ற நம்முடைய மனதை திறந்து நம்முடைய உள்ளங்களில் அவருடைய இறை வார்த்தை ஏற்றும் வழிய வேண்டுமாய் நமக்கு எல்லா அருளாற்றலையும் தேவன் தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே,
என் காதுகள் திறந்து தாரோ தகமாய் ஆர்வமா உம்மை தேடுகிறேன். இயேசுவே இயேசுவே என் காதுகள் திறந்து தாரோ தகமா ஆர்வமா உம்மை தேடுகிறேன். தூய ஆவியே துணையாளரே என்னில் நீர் இறங்கும். இயேசுவே இயேசுவே என் காதுகள் திறந்து தாரும். இயேசுவே இயேசுவே என் காதுகள் திறந்து தாரும். ஆண்டவரை உச்சி நோக்கும். ஆண்டவருடைய இதயத்தை திறம் ராஜா, என்னுடைய ஆத்மாவை திறந்திருக்க மாட்டது. இதோ நான் எல்லா கதவரை நின்று கொண்டு தட்டிக் கொண்டிருக்கின்றேன். எவன் ஒருவன் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறக்கின்றானோ நான் அவன் என்னோடு உணவருந்துகிறான் என்று திருவழிப்பாடு 3:20 அற்புதமாக சொல்லுகின்ற தேவனே, என்னுடைய இதயத்தை திறந்திடப்பட்டது. என்னுடைய இதயங்களில் நம்முடைய தெய்வீக பிரசனம் பொழிவதாக, அது ஆசீர்வாதம் என்று பொழிவதாக என்று ஆண்டவர் உச்சி நோக்குவோம். இயேசுவே இயேசுவே என் இதயத்தை திறந்து தாரோ தாகமா ஆர்வமா உம்மை தேடுகிறேன். இயேசுவே இயேசுவே என் இதயத்தை திறந்து தாரும் தாகமா ஆர்வமா உம்மை தேடுகிறேன். தூய ஆவியே துணையாளரே என்னில் நீர் இறங்கும். இயேசுவே இயேசுவே என் இதயத்தை திறந்து தாரும். தூய ஆவியே துணையாளரே என்னில் நீர் இறங்கும். இயேசுவே இயேசுவே என் இதயத்தை திறந்து தாரும். இயேசுவே இயேசுவே என் இதயத்தை திறந்து தாரும். இயேசுவே நன்றியப்பா. இயேசுவே என்னுடைய கண்களை திறந்திருக்க மாட்டவர், என்னுடைய காதுகளை திறந்திருக்க மாட்டவர், என்னுடைய இதயத்தை திறந்திருக்க மாட்டவர். உடைய தெய்வீக வசனம் எங்கள் இதயத்தில் என்று நிலை கொள்வதாக. ஆவியானவரே எங்களோடு பேசும், வார்த்தையினால் எங்களோடு பேசும், எங்களோடு தங்குமையா. நாங்கள் பாவிகள், எங்கள் பாவங்களை நீர் பொருட்படுத்தாமல் தெய்வீக பிரசனங்களை நிரப்ப மாட்டவர். என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்தருட மாட்டவர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ நிர்மூலமாக்க மாட்டவர். இயேசு அவற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து எரிந்திருக்க மாட்டவர். மனித பலவீனம் பல நேரங்களில் உம்மை விட்டு வேறு திசைக்கு அழைத்து சென்ற போதிலும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன். என் மகனை அஞ்சாதே, ஒரு வலக்கரத்தை நான் பற்றி பிடித்துக் கொண்டு அஞ்சாதே தேயாதே என்று சொல்லுகின்றது. என் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து எறிய மாட்டவரே. என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய தெய்வீக பிரசனம் என்றும் இருப்பதாக. வார்த்தைகளை கேட்பதற்கு நல்ல ஆசீர்வாதங்களுக்கு தர வேண்டுமா என்று அடனோப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவார்த்தை சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல்
6 வரை உள்ள திருவசனங்களை நாம் தியானிப்போம். சீராக் புத்தகம் அதிகாரம் 2 1 முதல் 6 வரை உள்ள திருவசனங்களை தியானிப்போம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவராயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாது. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும் பொழுது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலகில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே எங்களை காப்பவர். இயேசுவே எங்களோடு இருப்பவர். இயேசுவே எங்களை குணமாக்குபவர். Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவரே அற்புதமான அந்த தேவ வசனத்தை நமக்கு தருகின்றார். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் சோதனைகளை நீ மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை ஆண்டவர் அன்பு செய்கின்றார். அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே அதோ எனக்கு துன்பமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது, ஜெபம் செய்ய எனக்கு சோதனை மேல் சோதனை வந்து கொண்டிருக்கின்றது, ஜெபமாலை செய்யும் போது எனக்கு சோம்பலாக இருக்கின்றது, ஆண்டுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எனக்கு விருப்பமற்ற சூழ்நிலை இருக்கின்றது என்ற சூழ்நிலை நமக்கு வரலாம். ஆகவே ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறது, இந்த சோதனைகளை எதிர்கொள்ள நீ முன்னேற்பாடு செய்து கொள். ஏனென்றால் சாத்தான் எந்த ரூபத்திலும் உன்னை தாக்க தயாராக இருக்கின்றான். இந்த போராட்ட காலத்திலே சாத்தான் உன்னை தாக்குவதற்கு முன்பாக அந்த சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கான சக்திகளை முன்கூட்டி ஆண்டவனுக்கு அருளுகின்றார் என நம்பிக்கையோடு நீ எதிர்கொள். சோதனைகளை எதிர்கொள்ள நீ தயாராக. எப்போது நாம் இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்ட காலத்திலே சாத்தானுடன் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் என்ற நோயினோடு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வைரஸோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அற்புதமாக வெற்றி பெறுவாய் என்று. ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது திருவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்வின் முடிவில் நீ வளமையடைவாய் என்று சொல்லப்படும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை நீ சிக்கனம் பற்றிக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகிச் செல்லாதே. ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். அவர் உனக்கு பலம் தருவராக இருக்கிறார். நற்கனையான இந்த நேரத்தில் எனது வீட்டிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவரை நான் பற்றிக் கொள்வேன் என்று ஆண்டவரிடம் நீர் மன்றாட வேண்டும். Cling to him and do not depart, so that your last days may be prosperous in the joy. Your last days may be prosperous. Almighty and living God, I believe your loving presence. I believe your wonderful presence here. Lord Jesus, thank you for your loving presence. I am ready to accept your willful action in my life. Yes, way
இதோ அவனுடைய தெய்வீக பிரசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். Sometimes bird desires me, distract me, even though I want to follow your step. இயேசுவே, உடைய தெய்வீக பாதங்களை பற்றிக் கொள்ள தயாராக இருக்கின்றேன். என்னை சோதனை மேல் சோதனை ஆட்கொண்ட பொழுதிலும் நீ சொல்லுகின்றேன், cling to him and do not depart, so that your last days may be prosperous என்று சொல்லுகின்ற தேவன். உம்மை பற்றிக் கொள்ளுகிற எல்லா வரத்தின் தாரும் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்தின் தாரும் ஆண்டவரே. சிறு சிறு சோதனைகள் என்னை ஆட்கொள்ளும் போது உம்மை விட்டு விலகாமல் உண்மையே பற்றிக் கொள்ளுகின்ற நல்ல வரத்தினை தாரும் என்று ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நமக்கு கிருபையும் பலமையும் வல்லமை தருவதாக இருக்கின்றார் என்ற உணர்வோடு இயேசு உற்று நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்பி நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே எண்ணற்ற மக்கள் விண்ணப்பத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் அற்புதமாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ நற்கனியாண்டு நமது மத்தியில் இருக்கின்றார். அவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் பொழிவராக இருக்கின்றார் என்ற உணர்வோடு அவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே எண்ணற்ற மக்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருப்பவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் கிரீன் கார்டு உடனே கிடைக்க வேண்டும் என்றும், விசா கிடைக்க வேண்டும் என்றும், தான் ஏற்கனவே செய்த வேலையில் மீண்டும் சென்று அந்த பணியிலே பணிபுரிய வேண்டும் என்றும், அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிவாராக இருக்கின்றார். அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து மீண்டுமாக அதே பணி அவர்களுக்கு கொடுக்க எல்லா வரத்திலும் கொடுப்பவராக இருப்பார் என்ற உணர்வோடு அந்த மக்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இயக்கி அருண் சந்தோஷ் என்கின்ற மகன் ஆண்டவரிடம் இந்த விண்ணப்பத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற எல்லா மக்களுக்கும் வேண்டிய நிலையை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கால்வின் என்கின்ற மகனுடைய வயிற்றில் இருக்கிற எல்லா கோளாறுகளும் அகர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இதோடு இன்னுமாக எண்ணற்ற மக்கள் வயிற்று வலியினாலும் வயிற்றில் இருக்கின்ற கோளாறுகள் அகல வேண்டும் என்றும், ஜீரண சக்தி பாதிக்கப்பட்டிருக்கிறார், உணவுகளில் இருக்கின்ற கோளாறுகளை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தர்மியான வேளையிலே இயேசுராஜ் என்கின்ற மகனுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று, உடலுள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும், உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் ஆண்டவர் தாங்க வேண்டும் என்றும், இருதயமேறி என்கின்ற சகோதரனுடைய உடல் வாதைகளை ஆண்டவர் பொருட்படுத்தி அவர் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இதோடு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட 2 சகோதரிகள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விண்ணப்பங்களுடைய ஆண்டவர் ஏற்று அவருடைய நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும், ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டும் என்றும் மகிமையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கப்பட்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. இறங்கப்பட்டவரே, Thank you, Jesus.
கிருபை நேரத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தில் நல்ல ஒரு சமாதானம் வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிற்கு நாடு இருக்கின்ற போராட்டங்கள் களையப்பட வேண்டும் என்றும், உலகிலே சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், குடும்பங்களில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்றும், படிபுரிகின்ற இடத்தில் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வல்லமை கொடுக்க வேண்டும் என்றும், சகோதர சகோதரர் இருக்கின்ற பிளவுகள் அகற்றப்பட வேண்டும் என்றும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் பலர் விண்ணப்பங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். ஆண்டவர்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றி ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டுமாய் கருவியோடு செவிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Jesus. என்னுடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த நாளிலே திருமண தடைகள் அகல வேண்டும் என்றும், நல்லது வரன் நல்லதொரு மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் எண்ணற்ற வாலிப பெண்கள் வாலிப மகன்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய விண்ணப்பங்களை ஏற்று நல்லதொரு திருமண ஏற்பாட்டை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். அதே போன்ற இந்த நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக பலர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் அற்புதமாக அவர்களை ஆசீர்வதித்து நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பலப்படுத்த வேண்டுமாய் இந்த கிருபை நேரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். Hallelujah, 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 Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளிலே வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளுகின்ற சகோதர சகோதரி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ் மரிய தீபன் தன்னுடைய பெயர் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்னுமாக வெளியூர்களுக்கு பயணம் செய்கின்றவர்கள் ஆண்டவர் அற்புதமாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவருடைய வல்லக்கரை பற்றி பிடித்துக் கொண்டு அஞ்சாதே திகையாதே என்று சொல்லுகின்ற தேவன் அவர் மத்தியில் இருக்கின்றார் என்ற உணர்வோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். Hallelujah, Hallelujah, ஹிருதயமறை இறக்கப்பட்டவரே, Hallelujah, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இந்த கிருபை நேரத்தில் நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றதாக இருக்கின்றார் என்ற உணர்வோடு குரல் எழுப்பி நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்பி ஜெபிப்போமா? இயேசுவே இறங்கி வாரும் என்று ஜெபிப்போம். இயேசுவே இறங்கி வாரும், என்னுடைய மன்றாட்டுகளை ஏற்றலும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி என்று ஜெபிப்போம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஏதோ தலைவலி நான் கொல்லப்பட்டிருக்கிற சகோதர சகோதரி வல்லமை பிரசன்னத்தை ஊற்றுவாரும் இயேசுவே, அபிஷேகத்தை ஊற்றுவாரும் ஆண்டவரே. இயேசுவே, அதிசயங்களை நாங்கள் காண எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை விடுவிக்க வாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பொல்லாங்கி நேரத்தில் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த துன்பகரமான நேரங்களில் எங்களை திடப்படுத்த நீர் வாரும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை வார்த்தையினால் வலுவூட்டுகிற தெய்வமே நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, திருப்பெயரை உயர்த்தி துதிக்கிறோம்
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானவர் ஆராதிக்கிற தூயவரை நாங்களும் ஆராதித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவே இந்த இக்கட்டான எல்லா சூழல்களையும் நீர் எடுத்து மாற்ற வல்லவர் ஆண்டவரே. இயேசுவே பங்கு மக்கள் யாவரும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நோயின் நொடிகளை ஆண்டவரை நீர் அகற்றி ஆசீர்வதிக்கிறமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காய் திரு சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒவ்வொருவர் மீது இரக்கத்தை ஊற்றும் ஆண்டவரே. ஒருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் இந்த இரவு வேளையில பேச வருமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தேவரீருடைய திருமகிமை காணும்படியா நீர் செயலாற்றும் ஆண்டவரே. இயேசுவே ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் நீர் கடந்து செல்லும் ஆண்டவரே. இயேசுவே பிரசன்னத்தோடு கடந்து செல்லும் ஆண்டவரே. சங்கையனுடைய இல்லத்தில் நீர் கடந்து சென்று ஆண்டவரே என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று உடைய வார்த்தைகளை அனுப்பினீர் ஐயா. அந்த வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வேலை வாய்ப்பு கொண்டு ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொண்டாவின் போராட்டங்களை நீர் எடுத்து மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். துணையாளரை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். படுக்கு கூட்டுகிறவரை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். வார்த்தையினால் வாழ்விக்கிறவரை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூயவர் 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 என்று துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. இயேசுவே நன்றி அப்பா. தேவனே நன்றி. இயேசுவே நன்றி.
செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகவே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. வந்தவரே இறங்கி வல்லமை 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 ஐயா வல்லமை 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 இறங்கி வல்லமை 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 நிறைவாக எங்களை வல்லமை 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 இறங்கும் இறங்கும் வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ கிருபை தேவ கிருபை நிரப்பும் தேவனை ஆவியானே அற்புத அற்புத தேவ தேவனை எல்லோருவரை எங்கள் குடும்பத்தில் வல்லமை 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 குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீய கிரியைகளும் அகற்றப்பட்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசு வல்லமை வல்லமை தேவ வல்லமை 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 நிரப்பப்பட்டவரே. நிரப்பு 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 இயேசுவே நிரப்பு ஐயா வாழ்க நிரப்பு வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
ஆண்டோட திரு இருதயத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டோட திரு இருதயத்திலே நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுவே வெள்ளிக்கிழமையாக இன்று உடைய தெய்வீக இதயத்திலே எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா, எங்கள் மீது நீர் வைத்த பற்றில்லாத அன்பின் நிமித்தம் நாங்கள் இப்பொழுது தெய்வீக பிரசனத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி இயேசுவே. உடைய தெய்வீக இதயத்திலிருந்து வழிந்தொடுகின்ற இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்பதாக. உமது இதயத்திலிருந்து வழிந்தொடுகின்ற திரு இரத்தத்தினால் நீர் எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வல்லவராம் இயேசுவே, உமது இருதயமே நன்றியோடு உம்மை ஸ்துதித்து போற்றி புகழுகின்றோம். உம்மை ஏற்றுக்கொள்ளும் குடும்பங்களின் அரசராக வீற்றிருக்க உமக்குள்ள ஆவலை புனித மார்க்கிருத்து மரியாள் வழியாக தெரிவித்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களின் மட்டில் உமக்குள்ள நிறைவான அதிகாரத்தை அங்கீகரிக்கும்படி இங்கு கூடியிருக்கின்றோம். எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு தருகின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரின் குறைபாடுகள், பலவீனங்கள், எங்களுக்கு வரும் சந்தோஷங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், சோர்வுகள் அனைத்தையும் கொடுக்கிறோம். உன் திருப்பரசனம் எங்களை விட்டு ஒருபோதும் அகலாகாமல் இருக்க இயேசுவே, உங்கள் திரு பிரசனத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொல், செயல் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அன்பதையும் எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை தந்து இந்நாள் வரை நீர் ஆசீர்வதித்திற்காக என்று சொல்லுகின்றோம். இவ்வுலகில் அனைத்து குடும்பங்களையும், சிறப்பாக எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் ஏற்றளவை மன்றாடுகின்றோம். பலவினருக்கு பலமும், ஏழை எளியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாக இருந்து எம்மை நீர் பாதுகாத்திரணும். ஒவ்வொரு வீட்டிலுள்ள நோயாளிகளை நீர் கண்ணோக்கிடணும். சிறப்பாக கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்ட மக்களையும் மது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். அவருடைய தலைமாட்டில் நீர் இருப்பீராக. அவருடைய சோர்வான நிலை நீர் இருப்பீராக. அவர் மீது இறங்கம் கொள்வீராக. இயேசு திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்தவரே, இவ்வுலகில் இருக்கின்ற அனைத்து சிறு பிள்ளைகளையும், குழந்தைகளையும், எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகளையும் உமது திரு கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விசுவாசத்தை நிரடுப்பீராக. இரக்கமுள்ள இயேசுவே, ஏதோ உம்மை நாங்கள் மனநோக செய்யும் பொழுது பாவிகள் மட்டில் உமக்கு இரக்கத்தை நினைவு கூர்ந்து எங்களை மன்னித்திரணும். எங்கள் குடும்பங்களில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும், உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களையும், கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அனைத்து ஆன்மாக்களையும் உடைய தெய்வீக பிரசனத்தில் வைத்து விண்ணகத்தில் சேர்த்திருந்த உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் 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 இரக்கமாயிரும். மண்டையிட்டு மாண்பேர் பாடல் பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர்வருணத்தை தாழ்ந்து பணிந்து முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உனக்களாய்
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உன் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தைத்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவரும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே